விடிந்தும் விடியாததுமாக ஊர் மக்கள் எல்லாம் அரண்மனை வீட்டை நோக்கி ஓட்டம் பிடித்தார்கள். திண்ணையில் படுத்து கிடந்த ஒரு முதியவர் ஓடிக்கொண்டிருப்பவர்களை பார்த்து, எங்கேயா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க என்று குரல் கொடுத்தார். இவருடைய குரலுக்கு செவிசாய்க்காமல் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்க, அதில் ஒரு சிறுவன் மட்டும் இவர் பக்கம் திரும்பி அவசரமாக முதியவரை நெருங்கி, தாத்தா, அரண்மனை வீட்டில் யாரையோ கொன்னுட்டாங்களாம், அதான் பார்க்க போறோம் என்றபடி நகர முயன்றான். உடனே முதியவர், யாரையா கொன்னுட்டாங்க என்று கேட்க, அதற்கு அந்த சிறுவன், தெரியல தாத்தா, போய் பார்த்தாதான் தெரியும் என்று கூறிவிட்டு அரண்மனை வீட்டை நோக்கி ஓடினான். அரண்மனை வீட்டு வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய இன்ஸ்பெக்டர் சுபவனம், இதுல எந்த வீட்டில் கொலை நடந்திருக்கு என்று கேட்க, அதற்கு கான்ஸ்டபிள் சோமு, இந்த வீட்டில் தான் சார், நல்ல தம்பி தான் இறந்து கிடக்காரு என்று நல்ல தம்பியின் வீட்டை சுட்டி காட்டினார். அதற்கு இன்ஸ்பெக்டர், என்னது நல்ல தம்பியா என்று சற்று அதிர்ச்சியானவர், யார் தகவல் சொன்னது என்று கேட்க, அதற்கு கான்ஸ்டபிள் சோமு, அவர் அண்ணன் முத்துக்கண்ணு சார், காலையில முதல்ல அவர் தான் பார்த்திருக்காரு என்றார். இன்ஸ்பெக்டர் சுபவனம் சற்று யோசித்துவிட்டு, பக்கத்து வீட்டு கதவு ஏன் திறந்திருக்கு என்று அரண்மனை வீட்டின் பாதி பகுதியில் குடியிருக்கும் இளங்கோவன் வீட்டை பார்த்து கேட்டார். அந்த பையன் அவங்க அம்மா தவசத்துக்காக வந்திருக்கான் சார், வந்து 2 நாள் ஆச்சான் என்று கான்ஸ்டபிள் சோமு சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டர், அந்த பையனோட சித்தப்பா தானே அடிக்கடி வந்துட்டு போவாரு, இந்த வீட்டில் கொலைன்னதும் நான் அவர் தான் இறந்துட்டாரோன்னு நினைச்சேன். சரி, அந்த பையனை விசாரணைக்கு கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு கொலை நடந்த வீட்டிற்குள் சென்றார். நல்ல தம்பி வீட்டின் கொல்லைப்புறத்தில் தேங்காய் உரிப்பதற்காக மண்ணில் சொருகி வைக்கப்பட்டிருந்த கடப்பாறையின் மேல் விழுந்து இறந்து கிடந்தார். அதை பார்த்தவுடன் இன்ஸ்பெக்டர் உடனே கான்ஸ்டபிள் சோமு பக்கம் திரும்பி, இதை எப்படி கொலைன்னு சொல்றீங்க, தெரியாம தவறுதலா கூட விழுந்திருக்கலாம்ல என்றார். அதற்கு கான்ஸ்டபிள் சோமு, நானும் முதல்ல அப்படிதான் சார் நினைச்சேன், ஆனா இந்த கல்லை பாருங்க, முதல்ல இந்த கல்லுல தான் தடுக்கி விழுந்துட்டாரோன்னு நான் இந்த கல்லை பார்த்தேன், இது ஏதோ ரத்தக்கரை மாதிரி இருக்கு சார், ஒருவேளை நல்ல தம்பியுடையதா கூட இருக்கலாம், இல்லைன்னா கொலைக்காரனுடையதா கூட இருக்கலாம் சார். அது மட்டும் இல்லாம நல்ல தம்பியோட ரூமு அலங்கோலமா இருக்கு சார், அதை சரிப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க, ஒரு சில பொருள் உடஞ்சு சின்ன சின்ன பீஸ் எல்லாம் பீரோக்கும் கட்டிலுக்கும் அடியில் செதறி கிடக்குது, முடிஞ்ச வரைக்கும் தடயத்தை அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க என்றார். சற்று ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு இன்ஸ்பெக்டர், சரி சோமு, இந்த கல்லை பற்றி யார்கிட்டயா சொன்னீங்களா என்று கேட்டார். அதற்கு சோமு, இல்லை சார் என்று கூற, இன்ஸ்பெக்டர் உடனே, இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம், இந்த கல்லை லேபுக்கு அனுப்புங்க என்றார். கான்ஸ்டபிள் சோமுவும் சரி என்று அந்த கல்லை யாருக்கும் தெரியாமல் பத்திரப்படுத்தினார். இன்ஸ்பெக்டர் சுபவனம் நல்ல தம்பியின் உடலை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பிவிட்டு அவருடைய அண்ணன் முத்துக்கண்ணுவிடம் தன்னுடைய விசாரணையை தொடங்கினார். முத்துக்கண்ணுக்கு 70 வயதாக இருந்தாலும் பார்ப்பதற்கு 50 வயது போல் தோற்றமளித்தார். 6 அடி உயரமும் நல்ல பலசாலியாகவும் இரும்பு போன்ற அவருடைய 2 கைகளும் அவரை 50 வயதிற்கு மேல் மதிப்பிட தோணவில்லை. முத்துக்கண்ணு, ஐயா, நீங்க கூப்பிட்டதா கான்ஸ்டபிள் சொன்னாரு என்றார். இன்ஸ்பெக்டர் சுபவனம் முத்துக்கண்ணுவை உற்று நோக்கினார். ஆனால் முத்துக்கண்ணுவின் கண்களில் பயமோ பதற்றமோ இல்லை. நீங்க தானே முதல்ல சம்பவ இடத்துக்கு வந்தீங்க, அதனால தான் உங்ககிட்ட இருந்து முதல் விசாரணையை ஆரம்பிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது சந்தேகம்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன் என்றார். உடனே முத்துக்கண்ணுவும், ஐயா, காலையில் ஒரு 4 மணி போல இருக்கும், நான் அப்பதான் வீட்டுக்கு வந்தேன், கதவு திறந்து கிடந்தது, என் தம்பி 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவான், ஆனால் கதவு மூடிதான் இருக்கும், அதனால அவனை கூப்பிட்டுக்கிட்டே ஒவ்வொரு அறையா போய் பார்த்தேன், கடைசியில் இங்கே கொல்லப்புறத்தில் வந்து பார்த்தப்ப கடப்பாறையில் விழுந்து கிடந்தான், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தகவல் சொன்னேன் என்று தனக்கு தெரிந்தவற்றை சுருக்கமாக கூறினார். ஆமா, அந்த நேரத்தில் நீங்க எங்க போயிருந்தீங்க என்று இன்ஸ்பெக்டர் சுபவனம் கேட்க, அதற்கு முத்துக்கண்ணு, இன்னும் 2 நாள்ல மாரியம்மன் கோவில் திருவிழா வருது இல்லையா, அதை என் பொறுப்புல தான் விட்டுருக்காங்க, அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு தான் போனேன், அங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள 4 மணி ஆயிடுச்சு என்றார். உடனே இன்ஸ்பெக்டர் சுபவனம், ஆமா, அந்த நேரத்துல பெரிய பையன் வீட்டில தானே இருந்திருக்கணும், இதுவரைக்கும் நான் அவரை பார்க்கவே இல்லையே என்று கேட்டார். அதற்கு முத்துக்கண்ணு, பெரியவனுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, நேத்தி தான் அவன் பொண்டாட்டி குழந்தைய பார்க்கறதுக்காக மாமனார் வீட்டுக்கு போயிருக்கான், தகவல் சொல்லியிருக்கேன், வந்துருவான் என்றார். நல்ல தம்பிக்கு ஒரே ஒரு பையன்தான்ல, உங்க பையனை தத்தெடுத்ததுக்கு அப்புறம் தானே அவருக்கு குழந்தை பிறந்தது, அந்த பையன் இப்ப வெளிநாட்டில் தானே வேலை பார்க்குறான், அந்த பையனுக்கும் தகவல் சொல்லிட்டீங்களா என்று இன்ஸ்பெக்டர் சுபவனம் கேட்க, அதற்கு முத்துக்கண்ணுவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. என்ன சார், நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே என்று மறுபடியும் இன்ஸ்பெக்டர் கேட்க, ஆமாங்க ஐயா, என் பையனை தத்து கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது என்று எதையோ வெறித்து பார்த்தபடியே கூறினார். இன்ஸ்பெக்டர் உடனே, அந்த பையனுக்கு தகவல் சொல்லிட்டீங்கல்ல என்று கேட்க, முத்துக்கண்ணு, சொல்லிட்டேன் சார், அவனும் வந்துருவான் என்று கூறினார். உங்க தம்பிய ஒரு சில தடவை தான் பார்த்துருக்கேன்,
நல்ல மனுஷன். உங்க பையனை அவர் தத்து பையனாவே பார்க்கல, அவனை தன்னோட மூத்த பையனா தான் பார்த்தாருல என்றவுடன் முத்துக்கண்ணு பதில் சொல்லாம அமைதியாக இருந்தார். அவர் அமைதியாக இருப்பதை பார்த்த இன்ஸ்பெக்டர் சுபவனம், சரி இப்ப நீங்க ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று முத்துக்கண்ணுவை அனுப்பி வைத்தார். இன்ஸ்பெக்டர் சுபவனம் முத்துக்கண்ணு போவதையே பார்த்து கொண்டிருந்தார். உடனே கான்ஸ்டபிள் சோமு, என்ன சார் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று கேட்க, இன்ஸ்பெக்டர் சோமுவின் பக்கம் திரும்பி, சோமு இவங்க கிட்ட விசாரிக்கிறதுலாம் இருக்கட்டும், ஆனா இவங்களை பத்தியெல்லாம் தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து நம்ம விசாரணையை ஆரம்பிப்போம் என்றார். அதற்கு சோமு, எனக்கு புரியலையே சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு என்று சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டர், சோமு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல தம்பி ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா அவரால் பாதிக்கப்பட்டவங்க, அவரை பத்தி தப்பா பேசுறவங்களும் இருப்பாங்கல்ல, அதுல உண்மையும் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி யார்கிட்டையாவது அவரை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டா அது இந்த கேஸ்க்கு உதவியா இருக்கும் என்றார். சோமு சிறிது நேரம் யோசித்து விட்டு, சார் அவர் நல்ல தம்பியை பத்தி மட்டும் இல்ல சார், அவங்க குடும்ப சரித்திரத்தையே சொல்லுவாரு. ஆனா அவருக்கு 95 வயசு ஆகுது, அதனால எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கும், எந்த அளவுக்கு அவர் சொல்றதுல உண்மை இருக்கும்னு தெரியல சார் என்றார். உடனே இன்ஸ்பெக்டர், அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரத்துக்குள்ள நம்ம விசாரணையை ஆரம்பிச்சிடலாம், வாங்க இப்பவே போய் நீங்க சொன்ன பெரியவரை பார்த்துடுவோம் என்று சோமுவை அழைத்து கொண்டு அந்த பெரியவரை பார்க்க வண்டியில் கிளம்பினார். இன்ஸ்பெக்டரின் வண்டி அந்த பெரியவரின் வீட்டு வாசல் முன் நின்றது. பெரியவர் திண்ணையில் கயிற்றுக்கட்டிலில் படுத்தபடியே, யாரது என்று குரல் கொடுத்தார். இன்ஸ்பெக்டரும் சோமுவும் அவரை நெருங்கி, ஐயா நான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர், இந்த அரண்மனை வீட்டில் நல்ல தம்பி இறந்துட்டார்ல, அந்த கேஸை தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களை கேட்டா அந்த குடும்பத்தை பற்றி முழு விவரமும் தெரியும்னு சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலாம்னு வந்தோம் என்றார். அதற்கு அந்த பெரியவர், ஓ அவனா, விதை ஒன்று போட்டா சொர ஒன்றா முளைக்கும், அவன் அப்பா மாதிரியே இவனும், அதான் இந்த முடிவு என்று பெரியவர் கூற, உடனே இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையா என்று சொல்ல, அதற்கு அந்த பெரியவர், இது 1 வருஷம் 2 வருஷ கதை இல்லை, 80 வருஷத்து கதை, கேட்கறதுக்கு பொறுமை இருக்கா என்று சிரித்துக்கொண்டே பெரியவர் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்க, அதற்கு இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்ற விஷயம் இந்த கேஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், அதான் உங்களை தேடி வந்திருக்கோம் என்று பணிவோடு கூறினார். அந்த வீட்டுக்கு ஏன் அரண்மனை வீடுன்னு பேர் வந்தது தெரியுமா என்று இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டுவிட்டு அவருடைய பதிலுக்கு காத்திருக்காமல் பெரியவரே பேச்சை தொடர்ந்தார். என்னோட தாத்தா தான் இந்த கதையை எனக்கு சொன்னாரு, சுமார் ஒரு 200 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இருந்த ராஜா அவரோட அரண்மனையில இருந்த ஏதோ விலை உயர்ந்த பொருள் ஒன்று காணாம போயிடுச்சுன்னு அப்ப இந்த ஊர்ல மாரியம்மன் கோயில்ல பூசாரியா இருந்தவர்கிட்ட காணாம போன பொருள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு தரும்படி கேட்டிருக்காரு. அந்த பூசாரியும் பொருள் இருக்கிற இடத்த சரியா சொல்லிட்டாரு. அதனால திருடனும் மாட்டிக்கிட்டான். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அந்த பூசாரிக்கு இப்ப அந்த அரண்மனை வீடு இருக்கே அந்த இடத்தையும் அவர் வழிபட்ட அந்த மாரியம்மனுக்கு ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு இடத்தையும் பரிசா கொடுத்தாரு. அந்த இடத்துல தான் அந்த பூசாரியும் அவரோட பையன்களும் சேர்ந்து அவங்க கையாலேயே இந்த மண் வீட்டை கட்டினாங்க. ராஜா பரிசா கொடுத்ததுனால இது அரண்மனை வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. 80 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அரண்மனை வீட்டில் தான் அந்த பூசாரியோட குடும்பம் காலங்காலமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்ப எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். இப்ப இறந்தானே நல்ல தம்பி, அவனோட அப்பா பிச்சைமுத்துக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருந்தது. அவன் கூட பிறந்த அண்ணன் கூட ஏற்பட்ட சொத்து தகராறுல அவங்க அண்ணனையே கொன்னுட்டான். அதனால போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் குடும்பத்தையே இந்த ஊர்க்காரங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம அவன் பொண்டாட்டியும் குழந்தையும் கஷ்டப்பட்டுச்சு. அதனால அவங்க மேல இறக்கப்பட்டு அப்ப அந்த அரண்மனை வீட்டுல இருந்த அந்த பூசாரியோட வம்சாவழியான நடராஜன் தூரத்து உறவுக்காரங்கிற முறையில பிச்சைமுத்து பொண்டாட்டிக்கு அந்த அரண்மனை வீட்டுல தங்கறதுக்கு இடம் கொடுத்தாரு. 3 மாசம் விசாரணைக்கு பிறகும் போலீஸுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காதனால நல்ல தம்பியோட அப்பாவை விடுதலை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஊர்க்காரங்க அவனுக்கு எந்த வேலையும் கொடுக்காம அவனை ஒதுக்கி வச்சாங்க. அதனால அவனும் நடராஜன் வீட்லயே அடைக்கலமாயிட்டான். பிச்சைமுத்துக்கு அந்த பெண் குழந்தைக்கு அப்புறம் இந்த அரண்மனை வீட்டுல தான் ராஜகண்ணு, முத்துக்கண்ணு, நல்ல தம்பி 3 பேரும் பிறந்தாங்க. அப்ப நடராஜன் அரசாங்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு கொலைகாரனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால இந்த ஊர்ல அவருக்கு இருந்த மரியாதையே போச்சு. அதுல வெறுத்து போனவரு வெளியூர்ல வேலையை மாத்திட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல அவரோட அப்பா அம்மா தான் இருந்தாங்க. அந்த நன்றி கெட்ட நல்ல தம்பியோட அப்பா பிச்சைமுத்து சொத்துக்கு ஆசைப்பட்டு அடைக்கலம் கொடுத்த நடராஜன் வீட்டையே அபகரிக்கணும்னு அந்த அரண்மனை வீட்டுக்கு நடுவுல குறுக்க செவுரு எழுப்பி உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணான். தன்னோட பூர்வீக சொத்தை எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு நடராஜனும் எவ்வளவோ போராடி பார்த்தாரு. ஆனா நல்ல தம்பியோட அப்பா பிச்சைமுத்து ஏற்கனவே சொத்துக்காக கூட பிறந்தவனே கொலை பண்ணவன். அதனால அவனை எதிர்த்து நடராஜனுக்கு யாரும் உதவல.
நடராஜனோட அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறமா மீதி இருக்கிற இடத்தையாவது காப்பாத்தணும்னு நடராஜா அவர் கூட பிறந்த தங்கைய குடும்பத்தோட அந்த அரண்மனை வீட்டுல தங்க வச்சாரு. அதனால நல்ல தம்பியோட அப்பாவால மொத்த சொத்தையும் அபகரிக்க முடியாம போயிடுச்சு. அந்த வீட்டை அனுபவிச்சாங்களே தவிர அதை அவங்க பெயருக்கு மாத்திக்க முடியல. இருந்தாலும் நல்ல தம்பி அவனோட அப்பங்காலத்துக்கு அப்புறமா அந்த வீட்டை அவன் பேர்ல மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அந்த பாதி வீட்டுக்கான வரி கூட பாத்தீங்கன்னா அவன் பேர்ல தான் கட்டிட்டு வரான். சரி, பாதி வீடு தான் இப்படி ஆயிடுச்சு, மீதி வீடாவது நடராஜனுக்கு போய் சேருமான்னு பார்த்தா அவரோட தங்கையும் அவ புருஷனும் சேர்ந்துக்கிட்டு மீதி இருக்கிற அந்த சொத்தையும் அமுக்க பார்த்தாங்க. அந்த காலத்துல பொம்பளைங்களுக்கு சொத்துல பங்கு கிடையாதுல்ல, அதனால சட்டப்படி அவங்களாலேயே அந்த சொத்தை அவங்க பேருக்கு மாத்த முடியல. எதிரிக்கு எதிரி நண்பன். அதனால இந்த நல்ல தம்பி தான் நடராஜனோட தங்க குடும்பத்துக்கும் உதவி செஞ்சு மீதி இருந்த பாதி வீட்டோட வரிய நடராஜனோட தங்க பேர்லயே மாத்தினான். அப்பதான் நடராஜனால தன்னோட தங்கி அந்த வீட்டை விட்டு துரத்தினாதான் தன்னை துரத்த முடியும்னு இந்த வேலையை பண்ணான். இதனால நடராஜனுக்கும் அவரோட தங்கைக்கும் நடுவுல பிரச்சனை வந்து 2 குடும்பமும் பிரிஞ்சுது. இப்படி அந்த 2 குடும்பமும் சேர்ந்துதான் நடராஜனுக்கு நாமத்தை போட்டாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? நல்ல தம்பியோட அப்பா எப்ப வீட்டுக்கு குறுக்க செவுத்த கட்டினானோ அடுத்த 2 வருஷத்துல அவனோட பெரிய பையன் ராஜகண்ணு 7 வயசு இருக்கும் போதே உடம்பு சரியில்லாம செத்து போயிட்டான். நல்ல தம்பியோட அக்காவும் கல்யாணம் ஆன ஒரே வருஷத்துலயே கையில குழந்தையோட புருஷனை யமனுக்கு கொடுத்துட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா. வந்தவ அடுத்த வருஷத்துலயே வேற ஏதோ ஜாதிக்காரனோட ஊரை விட்டு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த ஊர் பக்கம் அவன் வரவே இல்லை. இந்த முத்துக்கண்ணு இருக்கானே, அவன் பொண்டாட்டி திடீர்னு தீயில எரிஞ்சு செத்து போயிட்டா. அதையே முத்துக்கண்ணு தான் கொண்டு இருப்பான்னு இந்த ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆதாரம் இல்லாததால போலீஸ் அவனை விட்டுடுச்சு. இவ்வளவு ஏன், இந்த நல்ல தம்பி கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லாம கோயில் கோயிலா ஏறி இறங்கிட்டு இருந்தான். அவன் அண்ணன் முத்துக்கண்ணு பொண்டாட்டி இறந்ததுனால அவனோட பையனை பார்த்துக்க முடியாம 1.5 வயசுலயே அந்த பையனை தம்பிக்காரனுக்கு தத்து கொடுத்துட்டான். இவ்வளவு பாவத்தையும் பண்ண நல்ல தம்பியோட அப்பா கடைசி காலத்துல சுயநினைவு கூட இல்லாம இந்த ஊர்ல பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் திருந்தினாங்களா? ஆசை யார விட்டுது? நல்ல தம்பிக்கு நோய் மேல நோய் தாக்குச்சு. அவன் பொண்டாட்டியும் என்ன வியாதின்னு தெரியாம 2 வருஷமா படுத்த படுக்கையா இருந்து போய் சேர்ந்துட்டா. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா வாழணும் தானே அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா பாவத்தையும் பண்றானுங்க. அந்த பொண்டாட்டி பிள்ளைங்களே இல்லாம போயிடுச்சுன்னா அடுத்தவனை அடிச்சு சேர்த்த சொத்துனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இன்னும் அதே வீட்டில தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப நல்ல தம்பியும் போய் சேர்ந்துட்டான். முத்துக்கண்ணோட பையனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ தெரியல என்று பெரியவர் பெருமூச்சுடன் கூறி முடித்தார். பெரியவர் கூறியதையெல்லாம் கேட்ட இன்ஸ்பெக்டர் சுபவனம், சரிங்கய்யா, இப்ப நடராஜன் எங்க இருக்காரு என்று கேட்க, அதற்கு பெரியவர், நடராஜன் இறந்து 2 வருஷம் ஆச்சு. என்னை விட 10 வயசு பெரியவர்னு நினைக்கிறேன். எப்படியும் அவருக்கு 100 வயசுக்கு மேல இருந்திருக்கும். இந்த வீட்டுக்காக தான் இத்தனை வருஷம் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருந்தாரோ என்னமோ தெரியல. அவர் பசங்கள்லாம் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எப்பயாவது வந்தாங்கன்னா இந்த மாரியம்மன் கோயிலுக்கு வருவாங்க. நானும் ஒரு விதத்துல அவங்களுக்கு தூரத்து சொந்தக்காரன் தான். ஆனா இப்ப எல்லா சொந்தமும் விட்டு போச்சு. இந்த காலத்து பசங்களுக்கு சொந்த பந்தம்லாம் எங்க தெரியுது என்றார். பெரியவர் சொல்வதை கேட்ட பின் இன்ஸ்பெக்டர் சுபவனம் எதையோ யோசித்துக் கொண்டே இருந்தார். உடனே பெரியவர், சரியா, எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு, மற்றதெல்லாம் இன்னொரு நாள் பேசலாமா என்று கேட்டார். அதற்கு சுபவனம், சரிங்கய்யா, நீங்க இப்போ ஓய்வெடுங்க, நான் முடிஞ்சா நாளைக்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன் என்று கூறிவிட்டு எழுந்தார். சட்டென்று இன்ஸ்பெக்டர் சுபவனத்துக்கு ஒரு சந்தேகம். ஐயா, ஒரே ஒரு சந்தேகம். பக்கத்து வீட்டில் இருந்த நடராஜனோட தங்க குடும்பம் என்னாச்சு? அந்த வீட்டில் இப்போ யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. நானும் விசாரிச்சதுல அவங்க கடைசி பையனை தவிர மற்றவங்களாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நல்ல தம்பி அவங்களும் சேர்ந்து தானே நடராஜனை ஏமாத்தினதா சொன்னீங்க. அப்புறம் எப்படி அவங்க 2 பேருக்குள்ள பகை ஏற்பட்டுச்சு என்று கேட்க, அதற்கு பெரியவர், அது ஒரு பெரிய கதையா. நல்ல தம்பியோட அப்பனாவது தூரத்து சொந்தக்காரன். அவன் பாவம் பண்ணதுக்கே அவன் குடும்பம் இப்படி அழிஞ்சு போயிடுச்சு. பக்கத்துல இருந்த நடராஜனோட தங்க ஒரே ரத்தம். அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு அந்த காலத்திலேயே ஏகப்பட்ட நகை சீர்வரிசெல்லாம் செஞ்சு ஆடம்பரமா கல்யாணத்தை பண்ணாங்க. நடராஜனோட அப்பா அந்த அரண்மனை வீட்டை மொத்தத்தையும் நடராஜன் பெயர்ல எழுதி வச்சிட்டாரு. அதனாலதான் இந்த 2 குடும்பத்தாலையும் சொத்து அனுபவிக்க முடிஞ்சதை தவிர அதை அவங்க பேர்ல மாத்த முடியல. கூட பிறந்த ரத்தத்தையே ஏமாத்தினதுனால நடராஜனோட தங்க குடும்பமும் அழிஞ்சுது. அந்த கதைய இன்னொரு நாளைக்கு சொல்றேன்யா, இப்ப எனக்கு அசதியா இருக்கு என்றார். அதற்கு சுபவனம், சரிங்கய்யா, நான் நாளைக்கு வரேன் என்று கூறிவிட்டு கான்ஸ்டபிள் சோமுவுடன் கிளம்பினார். கான்ஸ்டபிள் சோமு, அந்த நல்ல தம்பியை எவ்வளோ நல்லவன் நம்ம நினைச்சோம். ஆனா அந்த குடும்பமே கொலகார குடும்பமா இருக்கே சார். இப்ப இந்த ஊருக்குள்ள யாரை கேட்டாலும் அரண்மனை வீடு அந்த 2 குடும்பத்துக்கு தான் சொந்தம்னு சொல்றாங்களே தவிர நடராஜனை பத்தி எந்த விவரமும் யாருக்கும் தெரியல.
என்று கூற அதற்கு இன்ஸ்பெக்டர் சுபவனம் 80 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல கொலகார குடும்பம்னு பேர் எடுத்ததுனால அந்த கரையை அழிக்கிறதுக்காகவே ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டதுல எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொலகார குடும்பங்கிற பேரை அழிச்சிட்டு கௌரவமான அரண்மனை வீட்டு குடும்பம்னு பேர் எடுத்திருக்காங்க. அதே சமயம் இன்னொருத்தரோட பூர்வீக சொத்தை தன்னோட சொத்துன்னு இத்தனை வருஷம் இந்த ஊரை ஒருத்தன் நம்ப வச்சிருக்கானா, அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க என்றார். கான்ஸ்டபிள் சோமு, ஆமா சார், மோசமான ஆளா இருக்காங்க. பெரியவர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் முத்துக்கண்ணு மேலேயும் ஒரு சந்தேகம் வருது சார். உண்மையிலேயே அவரோட பொண்டாட்டி இறந்தது விபத்துலையா இல்ல அவரே எரிச்சிட்டாரான்னு என்று சொல்ல இன்ஸ்பெக்டர் சுபவனமும், ஆமா சோமு, எல்லா தப்பையும் பண்ணிட்டு சாமர்த்தியமா எந்த தடையும் இல்லாம அதை மறைக்கவும் செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் பெரியவர் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. அந்த வீடு உண்மையிலேயே யார் பேர்ல இருக்குன்னு செக் பண்ணுங்க. அதே சமயம் பெரியவர் மாதிரியே வயசானவங்க வேற யார்கிட்டயாவது பேசி பாருங்க. அப்பதான் இவர் சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் என்று சொல்ல கான்ஸ்டபிள் சோமுவும், சரி சார், நான் ஊருக்குள்ள விசாரிக்கிறேன் என்றார். இன்ஸ்பெக்டர் சுபவனம், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 பேர் மேலதான் சந்தேகம் இருந்தது. ஒன்று நடராஜன், இன்னொன்று நடராஜனோட தங்க பையன். இப்ப நடராஜனோட குடும்பம் இந்த கொலையை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு தோணுது. இருந்தாலும் நடராஜனோட பசங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. நடராஜனோட தங்க பையனை உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, அவனையும் விசாரிச்சிடுவோம் என்று கூறியபடியே வண்டியை கிளப்பினார். கான்ஸ்டபிள் சோமு, சரி சார், போற வழியிலே என்னை இறக்கி விட்டுடுங்க, நான் அவனுக்கு தகவல் சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் என்றார். இன்ஸ்பெக்டர் சுபவனம் சொன்னபடி நடராஜனுடைய தங்கை மகன் இளங்கோவன் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வந்தான். இன்ஸ்பெக்டர் வேறு ஒரு முக்கியமான ஃபைலை மும்முரமாக பார்த்து கொண்டிருக்க இளங்கோவன் பயத்துடன் அவரை நெருங்கினான். சார், என் பேரு இளங்கோவன், நீங்க என்னை வர சொல்லியிருந்தீங்களா? அதான் என்றான். அதற்கு இன்ஸ்பெக்டர் அவனை நிமிர்ந்து பார்க்காமல், ஆமா, அந்த கொலையை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று மிரட்டலாக கேட்டார். அவன் நடுங்கியபடி, சார், எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஊருக்கு வந்தே 3 நாள் தான் சார் ஆகுது. எங்க அம்மா தவசத்துக்காக வந்தேன். அவரை யாரோ கொலை பண்ணிட்டதா ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார் என்றான். இன்ஸ்பெக்டர் தான் பார்த்து கொண்டிருந்த ஃபைலை மூடிவிட்டு, அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற, உனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற, அப்படிதானே என்றார். உடனே அவன் பதறியபடி, சார், எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அவங்க குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பல வருஷமா பேச்சுவார்த்தையே இல்லை சார். நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவன் சார். இங்கே கொலை பண்ணிட்டு நான் எப்படி சார் மறுபடியும் போக முடியும்? என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அங்கே இருக்கு சார் என்றான். அதற்கு இன்ஸ்பெக்டர், ஓ, உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் இருக்கா என்று கேட்க அதற்கு அவன், ஆமா சார், அந்த ஊர் பொண்ணையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அதனால தான் நான் ஊருக்கு வரதில்லை. எங்கள் அம்மா இறந்ததுனால வேற வழி இல்லாமல் வந்தேன் என்றான். இன்ஸ்பெக்டர் எழுந்து அவனை நெருங்கி, ஆமா, உங்களுக்கும் உங்கள் மாமா நடராஜனுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை என்று கேட்க அதற்கு இளங்கோவன் தயங்கியபடியே, அது சார், சொத்து பிரச்சனை தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை சார் என்றான். சொத்து பிரச்சனையா? ஏன், அந்த அரண்மனை வீட்டில் பங்கு வேணும்னு பிரச்சனை பண்ணாரா என்று கேட்க அவன் பதில் ஏதும் கூறாமல் திருத்திருவென்று முழித்தான். என்னையா முழிக்கிற? அந்த வீடு உங்களோடது தானே? அந்த சொத்துல பங்கு வேணும்னு கேட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாரா என்று மிரட்டலாக கேட்க உடனே இளங்கோ, இல்லை சார், அந்த வீடே அவரது தான். எங்கள் நடராஜா மாமா வெளியூரில் வேலை பார்த்துட்டு போயிட்டாரு. இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற நல்லத்தம்பியோட குடும்பத்துக்கிட்ட இருந்து இந்த பாதி சொத்தையாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்களை அங்கே குடி வச்சாரு. எங்கள் அப்பா அம்மா அந்த சொத்து மேலே ஆசைப்பட்டு அந்த நல்ல தம்பி கூட சேர்ந்துக்கிட்டு எங்கள் மாமா கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அதிலிருந்து எங்களுக்கும் அவருக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை சார் என்றான். இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். அவர் அமைதியாக இருப்பதை பார்த்தவுடன் இளங்கோவிற்கு மனதிற்குள் பகீர் என்று இருந்தது. ஒருவேளை கொலைப்பழியை தன்மேல் போட்டு விடுவாரோ என்று. இன்ஸ்பெக்டர் சுபவனம், ஆமா, உங்களுக்கும் நல்ல தம்பி குடும்பத்துக்கும் நடுவில் என்ன பிரச்சனை? நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே உங்க மாமாவை ஏமாத்தினீங்க என்று கேட்க அதற்கு இளங்கோவன், ஆமா சார், ஆனா எங்க அப்பா அம்மா பண்ண பாவத்தினால தான் எங்க அப்பா வேற ஒரு பொம்பளை கூட ஓடி போயிட்டாரு. என் அக்காவும் வாழா வெட்டியா குழந்தையோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அக்காவுக்கும் அண்ணனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில தான் எங்க அக்கா தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க. இந்த பக்கத்து வீட்டு நல்ல தம்பி தான் எங்க அண்ணன் தான் எங்க அக்காவை அடிச்சு கொண்டு தூக்குல தொங்க விட்டதா பொருளையை கிளப்பி விட்டாரு. அதனால போலீஸ் எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் எந்த ஆதாரமும் இல்லைங்கிறதுனால விடுதலை பண்ணாங்க. அதுல இருந்து எங்க குடும்பத்துக்கும் நல்ல தம்பி குடும்பத்துக்கும் ஒத்து போறதில்ல என்றான். உடனே இன்ஸ்பெக்டர், நானும் அந்த கேஸ் ஃபைலை பார்த்தேன். உங்க அக்காவோட கால் 2ம் தரையில தொட்டுக்கிட்டு இருந்திருக்கு. மற்றவங்கள மாதிரி எனக்கும் ஒரு சந்தேகம்தான், அது கொலையா தற்கொலையான்னு. ஆதாரம் இல்லாததுனால உங்க அண்ணங்காரன் தப்பிச்சிட்டான். ஆமா, உன் அண்ணனும் சூசைட் தானே பண்ணிக்கிட்டான் என்று கேட்க இளங்கோவன், ஆமா சார், எங்க அக்கா இறந்த 2 வருஷத்துல வேற ஜாதி பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.
அவங்க 2 பேரையும் எங்க அம்மா ஏத்துக்கல. எங்க அம்மாவுக்கும் அவனுக்கும் நடந்த சண்டையில மனசு உடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன் சார், இந்த வீடு நமக்கு சரிப்பட்டு வரல, மாமா கிட்டேயே கொடுத்துருங்கன்னு. இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு வேற ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வேற ஒரு வீட்டையும் வாங்கி கொடுத்தேன் சார். ஆனால் அவங்களுக்கு நான் வெளிநாட்டுக்காரியை கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டேன்னு என் மேலே கோவம். அதனால என் பேச்சை கேட்காம அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு பிடிவாதமாக அங்கேயே இருந்தாங்க. கடைசியில் பார்த்துக்க கூட ஆள் இல்லாமல் எங்கள் அக்கா பையனும் எங்கள் சித்தப்பாவும் தான் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இப்போ தான் தெரியும் எங்கள் மாமா இறந்து 2 வருஷம் ஆச்சுன்னு. அவங்க பசங்களும் வெளிநாட்டில் எங்கேயோ செட்டில் ஆகிட்டதா கேள்விப்பட்டேன். இந்த வீடு பூட்டி கிடந்ததுன்னா நல்ல தம்பி இந்த வீட்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணிடுவான்னு தான் எங்கள் சித்தப்பாவை அங்கே தங்க வச்சிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா பண்ண பாவத்துக்கு தான் இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு. நானும் அவங்கள மாதிரி இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டேன்னா அந்த பாவம் என்னையும் அழிச்சிடும் என்றான். இன்ஸ்பெக்டர் சுபவனம், நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ நல்ல தம்பியை கொலை பண்ணல, அப்படிதானே என்றார். சார், என் குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார், அந்த சொத்து எனக்கு வேணாம் சார். ஆனால் அந்த வீட்டுக்கு நான் சில செலவெல்லாம் பண்ணிட்டேன். நடராஜ மாமாவோட பசங்க வந்து கேட்டாங்கன்னா நான் அந்த வீட்டை அவங்க கிட்ட ஒப்படைக்க தயாராக இருக்கேன். நான் அந்த வீட்டுக்கு செலவு பண்ண பணத்தை மட்டும் கொடுத்தாங்கன்னா போதும் என்றான். அதற்கு இன்ஸ்பெக்டர் சுபவனம் சிரித்துக்கொண்டே, ஏயா, குறைஞ்சது 50 வருஷமாவது வாடகை கொடுக்காம இருந்திருக்கீங்க. ஆனால் உங்கள் சௌகரியத்துக்காக நீங்கள் பண்ண செலவையும் அவர் தலையிலேயே மிளகா அரைக்கணும்னு பார்க்குற பத்தியா, நீ உஷார்தாயா என்று கூறினார். அதற்கு இளங்கோ, இல்லை சார், அது என்று இழுத்தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் உனக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாது, புரியுதா என்றார். அதற்கு அவன், சரிங்க சார் என்றான். சரி, இப்போ போ, நான் தேவைப்பட்டா உன்னை கூப்பிடுறேன் என்று அவனை அனுப்பி வைத்தார். இளங்கோவனும் விட்டால் போதும் என்று அங்கிருந்து அவசரமாக கிளம்பி சென்றான். இன்ஸ்பெக்டர் சுபவனம், இவன் சொன்ன கதைக்கும் அந்த பெரியவர் சொன்னதுக்கும் ஒத்துப்போகுது. இவனும் கொலை பண்ணலனா அப்போ வேற யார் கொலை பண்ணியிருப்பா என்று யோசித்தார். அடுத்த நாள் காலை கான்ஸ்டபிள் சோமு ஸ்டேஷனுக்கு வந்ததும் வராததுமாக இன்ஸ்பெக்டர் சுபவனத்தை தேடினார். யோ ஏட்டு, ஐயா இன்னும் வரலையா என்று கேட்க, அதற்கு ஏட்டு, இல்லைங்க, நேற்று வீட்டுக்கு போகிற வழியில் யாரையோ விசாரணை பண்ணிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாரு. இங்கேருந்து கிளம்பும்போது லேட்டாக தான் கிளம்புனாரு, அதனால் இன்னைக்கு லேட்டாக தான் வருவார்னு நினைக்கிறேன் என்றார். அதை கேட்டவுடன் கான்ஸ்டபிள் சோமு கையை பிசைந்தபடி, அப்படியா, அவர்கிட்ட முக்கியமாக பேசணுமேயா, பேசாமல் நேராக அவர் வீட்டுக்கே போயிட்டுமா, அந்த விஷயத்த சொல்லனா என் மண்டையே வெடிச்சிடும் என்று கூறிக்கொண்டே சைக்கிளை எடுத்துக்கொண்டு இன்ஸ்பெக்டர் சுபவனம் வீட்டை நோக்கி பறந்தார். இவரை பார்த்தவுடன் சுபவனம், என்ன சோமு, ஸ்டேஷனுக்கு போகாமல் நேராக இங்கே வந்துட்டீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா என்றதற்கு கான்ஸ்டபிள் சோமு, இல்லை சார், ஸ்டேஷனுக்கு போனேன், நீங்கள் நைட் லேட்டாக தான் வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னாங்க. நேற்று நீங்கள் என்னை ஊருக்குள்ளே விசாரிக்க சொல்லியிருந்தீங்கல்ல, அதில் எனக்கு சில விவரம்லாம் தெரிஞ்சுது. நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு லேட் ஆகும்னு ஏட்டு சொன்னார், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் என்றார். சரி வாங்க என்று வீட்டுக்குள் அழைத்து அவரை அமர சொல்லிவிட்டு சமையலறை பக்கம் திரும்பி, அம்மா, நம்ம சோமு வந்திருக்காரு, அவருக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வாங்க என்றார். மறுபடியும் சோமுவின் பக்கம் திரும்பி, சொல்லுங்க சோமு, ஊருக்குள்ள விசாரிச்சிங்களே, என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது என்று கேட்டார். அதற்கு சோமு, சார், அந்த பெரியவர் வயசுல ஒரு சிலர் தான் சார் இருக்காங்க. அந்த பெரியவர் சொன்னது தான் கிட்டத்தட்ட மற்றவங்களும் சொல்றாங்க. ஒரு சிலர் அதில் அதிகப்படியாகவும் சொல்றாங்க. அதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயமா பட்டது முத்துக்கண்ணுவை பற்றி தான் சார். ஊருக்குள்ள முத்துக்கண்ணுவும் நல்ல தம்பியும் இணைப்பிரியா சகோதரர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல சார். நல்ல தம்பி அவங்க அப்பாவா மாதிரியே பணத்தாசை பிடிச்சவர், ஆனால் ஊருக்குள்ள நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் முத்துக்கண்ணுக்கு பணத்தாசையை விட பெண்ணாசை அதிகம். கல்யாணத்துக்கு அப்புறம் புது பொண்டாட்டியோட பட்டணத்தில் தான் குடியேறி இருக்காரு. 1 வருஷத்தில் பையனும் பிறந்திருக்கான். அந்த கொஞ்ச நாள் பொண்டாட்டி கூட இல்லாததுனால அப்போ அவரோட நெருங்கிய நண்பனான கதிரோட பொண்டாட்டி கூட தகாத உறவு வச்சிருந்திருக்காரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே கதிர் தூக்கில் தொங்கிட்டாரு. அந்த விஷயம் எப்படியோ முத்துக்கண்ணோட பொண்டாட்டிக்கும் தெரிய வர அவங்க அவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அந்த தகராறுல தான் முத்துக்கண்ணு தனக்கு இடைஞ்சலா இருக்கிற பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அவர் பொண்டாட்டி வீட்லையும் அவர் மேல கொலை கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இவர் தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாததுனால இவரை விடுதலை பண்ணியிருக்காங்க. இவரு பொம்பளை குடின்னு சுத்திக்கிட்டு வந்திருக்காரு. அதனால தன்னோட 1.5 வயசு பையனை வளர்க்க முடியாம நல்ல தம்பிக்கு தத்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குடியிலிருந்தும் வெளியில வந்துட்டாரு. ஆனா எப்பயாவது ஏதாவது பொம்பளைங்க ஏமாந்தா இவர் வேலையை காட்டிடுவாராம். அதனால அடிக்கடி முத்துக்கண்ணுக்கும் நல்ல தம்பிக்கும் இடையில சண்டை வந்திருக்கு. நல்ல தம்பி முத்துக்கண்ணோட பையனை தாம் பையனாதான் வளர்த்துருக்காரு. அந்த பையனும் நல்ல தம்பியை தான் அப்பாவா ஏத்துக்கிட்டானே தவிர முத்துக்கண்ணை மதிச்சதே கிடையாது. அதுவும் இப்ப பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் முத்துக்கண்ணுக்கு அது ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையா ஆயிடுச்சு.
அந்த வீட்ல நல்ல தம்பிக்கு இருக்கிற மரியாதை தனக்கு இல்லைங்கிறது அவருக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கமா இருந்துகிட்டு இருக்கு. நல்ல தம்பி சகுனினா முத்துக்கண்ணு முரட, ஆனா புத்திசாலி. அடிதடி, குடி, கஞ்சா, பொண்ணுங்க சகவாசம்னு இப்படி பல கெட்ட பழக்கம் இருந்திருக்கு. ஆனா ஒண்ணுல கூட மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போனதே கிடையாதாம். அவர் மாட்டின ஒரே கேஸு அவர் பொண்டாட்டி கேஸ்ல தான். அதுலயும் வெளியில வந்துட்டாரு. நம்ம எதுக்கும் அவரையும் கூப்பிட்டு ஒரு கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணாதான் சார் விஷயம் வெளியில வரும் என்றார். சரி, முதல்ல காப்பியை குடிங்க சோமு, நான் கிளம்பி வரேன். மறுபடியும் அவர்கிட்ட விசாரணை பண்ணுவோம் என்று கூறிவிட்டு எழுந்தவர் சட்டென்று சோமுவின் பக்கம் திரும்பி, ஆமா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்போ வருது என்று கேட்டார். கான்ஸ்டபிள் சோமு காப்பி டம்ளரை எடுத்தபடி, இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள கண்டிப்பா வந்துடும் சார் என்று சொல்லிவிட்டு காப்பியை குடிக்க ஆரம்பித்தார். பின் இருவரும் அரண்மனை வீட்டிற்கு சென்றார்கள். முத்துக்கண்ணு காலில் அடிபட்ட சிறிய காயத்திற்கு மருந்து போட்டு கொண்டிருந்தார். இவர்களை பார்த்ததும், வாங்க சார், விசாரணைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே என்றார். அதற்கு இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த ஊர் பெரிய மனுஷன், அடிக்கடி உங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா நல்லா இருக்காது, அதான் நாங்களே வந்துட்டோம் என்றவரை, உட்காருங்க சார் என்று கூறிவிட்டு தன் மகனை அழைத்து, மதி, 2 பேருக்கும் காப்பி போடுப்பா என்றார். உடனே இன்ஸ்பெக்டர், அதெல்லாம் வேண்டாம், நாங்க இப்பதான் சாப்பிட்டு வரோம். இதான் உங்க பையனா என்று கேட்க, அதற்கு முத்துக்கண்ணுவின் மகன் மதியழகன், சார், எங்க அப்பாவை யார் கொலை பண்ணான்னு ஏதாவது துப்பு கிடைச்சதா என்று கேட்டான். இன்ஸ்பெக்டர் சுபவனம் அவன் பக்கம் திரும்பி, இல்ல தம்பி, விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல. ஆமா, உன் தம்பி ஊர்லேருந்து வந்துட்டதா கேள்விப்பட்டேனே என்று கேட்க, அதற்கு மதியழகன், அவன் காரியத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுக்கு போயிருக்கான் சார். உங்களுக்கு அவன்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா சொல்லுங்க, அவனை வர சொல்கிறேன். அதற்கு சுபவனம், அதெல்லாம் வேணாம் தம்பி, வேணுங்கிறப்ப நானே பேசிக்கிறேன் என்றபடி முத்துக்கண்ணுவின் பக்கம் திரும்பினார். முத்துக்கண்ணுவின் முகம் இறுகி போயிருந்தது. எப்படி அடிபட்டுச்சு என்று இன்ஸ்பெக்டர் கேட்க, உடனே முத்துக்கண்ணு, வாசல்ல படியேறும்போது இடிச்சுக்கிட்டேன் சார் என்றார். ஓ அப்படியா, சரி, உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் யாராவது எதிரிங்க இருக்காங்களா என்று இன்ஸ்பெக்டர் சுபவனம் கேட்க, அதற்கு முத்துக்கண்ணு, அப்படிலாம் எங்களுக்கு யாரும் இல்லை, நாங்கள் எந்த வம்பு தும்புக்கும் போகிறதும் கிடையாது, ஊருக்குள்ளே கேட்டிங்கன்னா எங்களை பற்றி தெரியும் என்றார். இன்ஸ்பெக்டரும், ஊருக்குள்ளே உங்களை பற்றிலாம் விசாரித்தோம், இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கலாம்ல, அதனால தான் நேரில் வந்து உங்ககிட்ட பேசிட்டு போகலாம்னு வந்தோம். அதுவும் இல்லாமல் உங்கள் மருமகிட்டையும் விசாரிக்கலாம்னு. எங்கே அவங்க வந்துட்டாங்களா என்று திரும்பி மதியழகனை பார்த்து கேட்க, அதற்கு அவன், இல்லை சார், இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் அவங்க அப்பா அம்மா வீட்டிலேயே இப்போதைக்கு இருக்கட்டும்னு விட்டுருக்கேன், வேணும்னா நாளைக்கு அழைச்சிட்டு வரேன் சார் என்றான். அதற்கு இன்ஸ்பெக்டர், வேண்டாம் வேண்டாம், அவங்க ஊர் எங்க என்று கேட்டார். அதற்கு மதியழகன், நம்ம பக்கத்து ஊர் தான் சார், நீங்கள் சொன்னீங்கன்னா 1 மணி நேரத்தில் கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்றான். இன்ஸ்பெக்டர் சுபவனம், அதெல்லாம் வேணாம், பக்கத்தில் தானே, நாங்களே போய் பார்த்துக்கிறோம், இந்த நேரத்தில் அவங்க அலைய வேணாம் என்ற அட்ரஸை வாங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். இன்ஸ்பெக்டர் சுபவனத்தையும் கான்ஸ்டபிள் சோமுவையும் பார்த்தவுடன் மதியழகனின் மனைவி பூங்கோதை அவர்களிடம் பேசுவதற்கே அஞ்சினாள். அவள் அச்சப்படுவதை பார்த்த சுபவனம், அம்மா, எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உன் மாமனார் கேஸ் விஷயமா உனக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிச்சுட்டு போகலாம்னு வந்தோம். ஆம்பளைங்களுக்கு தெரியாத விஷயம் கூட வீட்டு பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க, அதான் உனக்கு ஏதாவது தெரிஞ்சதை சொன்னேன்னா இந்த கேஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்றார். பூங்கோதை பக்கத்தில் இருந்த தன் பெற்றோரை பார்த்துவிட்டு பேசாமல் தயங்கி நின்றாள். அதை புரிந்து கொண்ட சுபவனம், ஐயா, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அவங்க பேசுறதுக்கு தயங்குவாங்க என்று அவர் சொன்னவுடன் பூங்கோதையின் தந்தை, அம்மா கோதை, நீ ஐயா கிட்ட உனக்கு தெரிஞ்சதை சொல்லுமா, ஏதாவது வேணும்னா கூப்பிடு, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், சரியா என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். இன்ஸ்பெக்டர் சுபவனம் பூங்கோதையிடம், அம்மா, உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்களுக்கு சொல்லு, நீ எங்ககிட்ட சொல்றத நாங்கள் கண்டிப்பாக வெளியில் சொல்ல மாட்டோம் என்று அவர் உறுதியளித்த பின்பே பூங்கோதை பேச ஆரம்பித்தாள். சார், என் மாமனார் நல்ல தம்பி நல்லவர் தான், பொம்பளைங்களை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைப்பாரு, மற்றபடி அவரை பற்றி எனக்கு எந்த தப்பான அபிப்பிராயமும் இல்லை. ஆனால் பெரிய மாமனார் இருக்கார்ல, அவர் தான் கொஞ்சம் சரி கிடையாது. நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் என் புருஷனுக்கு கூட தெரியாது சார். ஏற்கனவே அவர் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறதே கிடையாது, அவரை மதிச்சதும் கிடையாது. இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் பெத்தவர்னு கூட பார்க்காம அவரை கொலையே பண்ணிடுவார். அதனால என் புருஷன் காதுக்கு போகாதபடி பார்த்துக்கோங்க சார் என்றாள். இன்ஸ்பெக்டரும், கண்டிப்பாக இந்த விஷயம் வெளியில் போகாதுமா, இந்த 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கும், உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன், போதுமா என்று அவர் கூறியவுடன் பூங்கோதை, சார், ஒரு நாள் நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் பெரிய மாமனார் முத்துக்கண்ணு என் புருஷன் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் ரூம்குள்ளே வந்தார், என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாரு. அந்த நேரத்தில் என் சின்ன மாமனார் நல்ல தம்பி வந்துட்டாரு. அன்னைக்கு 2 பேருக்குள்ளே பயங்கர சண்டை.
அதிலிருந்து என் சின்ன மாமனார் என்னை தனியாக விடுறதே கிடையாது. என் புருஷன் எப்போ வெளியில் போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்போதும் எனக்கு துணையாக இருப்பார். என் சின்ன மாமனார் வீட்டில் இருக்கும்போதே பெரிய மாமனார் என்னை பார்க்குற விதமே அருவருப்பாக இருக்கும். அவர் வீட்டில் இருந்தார்னா அவர் எதிர்க்கே நான் வரமாட்டேன். இதனால் அவங்க 2 பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. அதுவும் இல்லாமல் பெரிய மாமனாரை என் புருஷன் மதிக்கிறதே இல்லை. அதுக்கு காரணம் என் சின்ன மாமனார் தானே அடிக்கடி அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்னமோ என் பெரிய மாமனார் மேலே தான் சார் சந்தேகமாக இருக்குது என்றாள். பூங்கோதையிடம் பேசிவிட்டு இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் புறப்பட்டார்கள். அடுத்த நாள் அவர்கள் எதிர்பார்த்தபடி நல்ல தம்பியின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் வந்தது. ரிப்போர்ட்டை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் சுபவனம் ஸ்டேஷனில் இருந்த கான்ஸ்டபிள்களை அழைத்து கொண்டு கொலை குற்றவாளியை கைது செய்வதற்காக அரண்மனை வீட்டிற்கு சென்றார். போலீஸ் வந்தவுடன் முத்துக்கண்ணுவும் மதியழகனும் பதறிப்போனார்கள். முத்துக்கண்ணு இன்ஸ்பெக்டரை பார்த்து, என்னையா கும்பலா வந்திருக்கீங்க, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று கேட்டார். அதற்கு இன்ஸ்பெக்டர், கண்டுபிடிச்சிட்டோம், அதான் கைதி பண்ணலாம்னு வந்தோம் என்று கூறிக்கொண்டே மதியழகனின் கைகளில் விலங்கை பூட்டினார். முத்துக்கண்ணு பதறிப்போய், என்ன சார் விளையாடுறீங்களா, என் பையனை எது கைது பண்ணுறீங்க, கொலை நடந்த அன்னைக்கு அவன் ஊர்லேயே இல்லையே என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே இன்ஸ்பெக்டர் சுபவனம், சோமு கொலையை மறைச்ச குற்றத்துக்காக அவர் கையிலையும் ஒரு விலங்க மாட்டுங்க என்று கூறியவுடன் கான்ஸ்டபிள் சோமுவும் முத்துக்கண்ணுவின் கைகளில் விலங்கை பூட்டினார். உங்களுக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னு அந்த பழியை எங்க மேலே போடுறீங்களா என்று முத்துக்கண்ணு கத்த ஆரம்பித்தார். உடனே இன்ஸ்பெக்டர் சுபவனம், சும்மா கத்தாதீங்க, நாங்கள் பொய் சொல்லலாம், ஆனால் சயின்ஸ் பொய் சொல்லாது. உங்கள் தம்பி போட்டிருந்த சட்டைக்கு பின்னாடி உங்கள் பையனோட ரத்தக்கரை இருக்குது. அதுவும் இல்லாமல் அவன் செருப்போட அடையாளமும் அந்த சட்டையில் இருக்குது. அதில் நீங்கள் எப்படி வந்து மாட்டினீங்கன்னு பார்க்குறீங்களா? அந்த தடயத்தை அழிக்கிறேங்கிற பேரில் உங்கள் கையால் அவர் முதுகில் இருந்த செருப்போட அடையாளத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்கள் ரத்தக்கரையும் அதில் இருக்குது. உங்கள் காலில் அடிபட்டது அன்னைக்கு தானே என்று இன்ஸ்பெக்டர் சுபவனம் கூறியவுடன் முத்துக்கண்ணுவும் மதியழகனும் பேச்சு வராமல் அமைதியானார்கள். முத்துக்கண்ணுவிடம், உங்களுக்கு உங்கள் தம்பி மேலே பொறாமை, எப்படியாவது உங்கள் தம்பியும் உங்கள் பையனையும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால் உங்கள் பையன்கிட்ட உங்கள் தம்பி தான் அவன் பொண்டாட்டிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் இந்த அரண்மனை வீட்டு சொத்து மொத்தத்தையும் அவரோட பையனுக்கு மட்டும் தரப்போறதாகவும் சொல்லி அவன் மனசுல விஷத்தை விதைச்சிங்க என்று கூறிவிட்டு மதியழகனின் பக்கம் திரும்பி, நீ உங்க அப்பா பண்ண தப்ப உன் சித்தப்பா பண்ணதான் நினைச்சுக்கிட்ட. உண்மையிலேயே உன் பொண்டாட்டிக்கிட்ட தப்பா நடந்துகிட்டது நல்ல தம்பி இல்ல, உங்க அப்பா முத்துக்கண்ணு தான். அதை ஒரு தடவை உன் பொண்டாட்டிகிட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நீ இப்படி கொலை குற்றவாளியா நின்று இருக்க மாட்ட, ஒரு உயிரும் போயிருக்காது. இந்த சொத்து நீங்க யார் நினைச்சாலும் உங்க பேருக்கு மாற்ற முடியாது. அது தானா உண்மையான சொந்தக்காரர்கிட்ட போய் சேரும். அது தெரியாம இந்த சொத்துக்காக இத்தனை வருஷம் உன்னை சொந்த புள்ள மாதிரி வளர்த்தவரையே கொன்னுட்ட. அது மட்டும் இல்லாம கொலை நடந்த அன்னைக்கு நீ உன் பொண்டாட்டியா பார்க்க போயிருக்கிறதா உன் அப்பா சொன்னாரு. ஆனா உன் பொண்டாட்டிக்கிட்ட விசாரிச்சப்ப நீ அன்னைக்கு நைட்டே கிளம்பிட்டதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கொலை நடந்த அன்னைக்கு உனக்கும் நல்ல தம்பிக்கும் நடுவில் நடந்த அடிதடியில நல்ல தம்பியும் பதிலுக்கு உன்னை கீழே கிடந்த கல்லால தாக்கியிருக்காரு. அதனாலதான் உன்னோட ரத்தக்கரை அவரோட சட்ட பின்பகுதியில படிஞ்சிருக்கு. அவர் முதுகுல காலால 8 உதைச்சு அந்த கடப்பாறையில தள்ளி விட்டுருக்க. அதுல தான் அவர் உயிர் போயிருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நீ குடிச்சிட்டு உன் ஃப்ரெண்டு கிட்ட போதையில உளர்னத விசாரணப்ப உன் ஃப்ரெண்டு எங்ககிட்ட உளறிட்டான். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான், 2 பேரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணீங்களா, இல்ல கோவத்துல நீ அவரை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க அப்பா வந்து அதை மறைக்க முயற்சி பண்ணாரா? சரி, எது எப்படியோ ஸ்டேஷனுக்கு போய் விசாரணையை தொடரலாம் என்று இருவரையும் ஜீப்பில் அழைத்து கொண்டு புறப்பட்டார். அப்பொழுது நல்ல தம்பியின் மகன் குமரன் எதிரே வந்தான். இவர்கள் இருவரையும் கைது செய்து அழைத்து போவதை பார்த்து திகைத்து போய் நின்றான். அவனை நெருங்கிய இன்ஸ்பெக்டர் சுபவனம், தம்பி, சீக்கிரமா உங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் முடிச்சிட்டு பழையபடி நீ உன் வாழ்க்கையை பாரு. இவங்கள மாதிரி அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டனா கடைசியில் உனக்கும் இவங்க நிலைமை தான் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். நல்ல தம்பியின் மகன் குமரனும் பக்கத்து வீட்டு இளங்கோவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒருவரின் அடையாளமே அவர்களுடைய பூர்வீகம்தான். அப்படி காலம் காலமாக சொந்த மண்ணையும் மூதாதையர்கள் வாழ்ந்த வீட்டையும் பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்த ஒரு குடும்பத்தின் அடையாளத்தை அளித்த இவர்களது 2 குடும்பமும் இன்று மண்ணோடு மண்ணாக போனது. இன்று இவ்வளவு பெரிய அரண்மனை வீடு மயான அமைதியில் இருண்டு போனது. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பத்துவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.